ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நம்ம ரோஹிணி குடும்பமாகட்டும், முத்து குடும்பமாகட்டும், ஏன்னா அவங்க மீனா அது அப்படி ஒரு ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு வராங்க. பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாடகத்தை. பிடிச்சிருந்தா என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கனகாவை பார்க்க மனோஜ் வந்திருக்காரு. மனோஜ் வந்தோடனே கனகா ஓடியா இங்கே யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏ மா ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி கனகா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் போய் வீட்டில் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா ரோஹிணி வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்காண்டி அவங்க டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்றதை மட்டும் சொல்ல மாட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து என் மயன் கிறிஸ் வந்து மன உளைச்சலில் இருக்கேன், நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவங்களுக்கு வந்து மனோஜுன்ற ஒரு பெர்சன்டேஜை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அவர் கூட இவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மனோ சொல்கிறார், அதை வந்து டாக்டர் சொல்கிறாங்களா இல்லை நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் வேணால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வேணாம் சொல்லு அப்படின்னு. அப்போ நீ சொன்னதை நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீ கேட்குறியா, உன் வயிற்றில் வளர்கிற பிள்ளையை அபார்ட் பண்ணிடு, நான் வேணால் கிறிஸுக்கு நல்ல அப்பாவாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீ வந்து அக்ரிமெண்ட் போடுற மாதிரி பேசுகிற அப்படின்னு, எப்படி வேணாலும் வச்சுக்க, நான் உன் குழந்தைக்கு அப்பா ஆகிறேன்னு சொல்லவே இல்லை, ஆனாலும் இந்த ஒரு காரணத்துக்காண்டி வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவனை நம்ம வேறு மாதிரி ட்ரூஸ் பண்ண முடியாது, இந்த இதை நம்ம அபார்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இவன் சரின்றான், நம்ம எதுக்கு அபார்ட் பண்ணணும், இதை வச்சா இவனை நம்ம காய் நகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினைக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.